அதற்காக அம்பேத்கரையும் ஜவஹர்லால் நேருவையும் கண்டித்து இந்தியா முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்தினார், பிரச்சாரங்களை செய்தார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள். RSS காரர்கள் இந்து சட்ட மசோதா மூலமாக இந்து சமூகத்தையே இவர்கள் சீரழிக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு ஆட்சியாளருடைய பகடைக்காயாக மாற்றப்பட்டிருக்கிறது. சுயேட்சையாக நிறுவனங்கள், கான்ஸ்டிடியூஷன் பாடி நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. அது எல்லாமே இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கைப்பாவைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய திட்டம் இதை அதிபராட்சி முறைக்கு மாற்றுவதுதான். எந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கினாரோ, எந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டி உருவாக்கி எழுப்பினாரோ, கட்டி காப்பாற்றினாரோ, அந்த பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில இந்த கருத்தளவிலே கூட நாம் அனுமதிக்க கூடாது. முதல்ல செயல் வடிவத்துக்கு வருதா இல்லையா என்பதல்ல, கருத்தளவிலே கூட நாம் அனுமதிக்க கூடாது. எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அடையாளப்படுத்தி பேர் சொல்வது வழக்கம். அது தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பான சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய பிரகாஷ் ராஜ் அவர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நடிகர்னு சொல்லுவோம். ஆனா அவர் இன்றைக்கு செய்கிற ஒரு காரியம் சாதாரண காரியம் அல்ல. நான் எங்கள் தலைவரை பற்றி சொல்லும் போது ஒன்றை அடிக்கடி குறிப்பிடுகிறேன். அதாவது படிப்பறிவில்லாத மக்களுக்கு கல்வியை கொடுப்பதை விட வயது ஒடுங்கி கிடக்கிற மக்களுக்கு துணிச்சலை கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தலைவருடைய ஒரு முதன்மையான பணி அந்த துணிச்சலை தருவது. அது அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்றில்லை. இன்றைக்கு திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் செய்கிற பணி ஒரு தலைவர் செய்கிற பணி. ஏன்னா இன்னைக்கு அந்த தெய்வ குழந்தையை யாரும் விமர்சிக்க முடியாது என்று பயந்து போகிற நிலையில அரசியல் கட்சிகள்லாம் பயந்து பயந்து பம்மி பின்வாங்கி கொண்டிருக்கிற நிலையில துணிச்சலாக அந்த பயத்தை உடைத்தெறிந்தவர் நம்முடைய பிரகாஷ் ராஜ். அவருக்கு தொண்டர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு தலைவர். ஆனால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர்களுக்கு விருதளிக்கும் விழாவிலே சொன்னார், நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து செயல்பட வர வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் சொன்னார், இப்படியான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவர்கள் மிக மிக அறிந்திருக்கூடிய நாட்டில். இன்னொரு பக்கம் இவரை போய் நம்ம நடிகர்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆளா பிரதமர்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. எந்த நாட்டிலேங்க தியானம் பண்றவன் சுத்தி கேமரா வச்சுட்டு தியானம் பண்ணா? எந்த நாட்டில் எந்த கற்பனையில கூட நடக்க? எப்படி 24 மணி நேரம் நடிக்கிற ஒருவர் அவரை போய் நாம் தலைவர் என்று சொல்கிறோம், பிரதமர் என்று சொல்கிறோம். இன்னைக்கு தேர்தல் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்ஸ், அதெல்லாம் பிக்சட் போல்ஸ். அது எக்ஸிட் போல் கிடையாது, அதெல்லாம் பிக்சட் போல். அதெல்லாம் சொல்றாங்க, அவ்வளவு இடத்துல ஜெயிக்க போறோம், இவ்வளவு இடத்துல ஜெயிக்க போறோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்த முடியும் போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியை அதுதான் வரப்போம். இன்னைக்கு உறுதியாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நேற்று டெல்லியிலே கூடி அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு இடம் வரும் என்பதை துல்லியமாக அவர்கள் ஆராய்ந்து அந்த தகவலை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி வெளியில வந்து சொல்றார். 285 இடங்களுக்கு குறையாமல் இந்தியா கூட்டணி கட்சி அதுதான் நடக்க போகும். இதுக்கு முன்ன பங்கு சந்தையில
பணத்தை சம்பாதிக்கணும், சில ஊடகங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்க உயர்த்தி கொள்ளணும். இதற்காக நடந்த விளையாட்டு தான் அந்த நேரத்து எக்ஸிட் போல். அதுல என்னென்ன கோமாளித்தனம்லாம் நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 9 இடத்துல போட்டியிடுது. ஆக்சிஸ் இந்தியா சொன்னா 13ல இருந்து 15 இடம் காங்கிரஸ் கட்சி பெறும். 9 இடத்துல தான் போட்டியே போடுது காங்கிரஸ், அது 13 இடத்துல வெற்றி பெறும் என்று ஆக்சிஸ் இந்தியா. அது மாதிரி பிஜேபி 3 இடத்துல கண்டஸ்ட் பண்ணாலும் அவங்க 8 இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு இப்படிதான் கணக்கு போட்டு அவர்கள் 350 இடம் 370. ஏன் இந்த பிரச்சனை வருது என்றால், 370 இடம் ஜெயிக்குதுன்னு நீங்க சொல்லணும் என்று உத்தரவு அவர்கள் இந்த கோடி மீடியா. அதனால 370 மேல எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே அங்க போட்டு அடுக்கிறாங்க. இதனால வந்த பிரச்சனை. இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக ஆகியே தீர்வர் என்று விவேகானந்தர் பாறையில போய் தவம் இருக்கிறார். என்ன நோக்கத்துக்காகனா, அவர் ஒரு பேய் பிடித்து ஆட்டுகிறார். அவரை கடந்த 10 ஆண்டுகளாக அந்த பேய் பிடித்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. எப்போ போய் அந்த பிரதமர் நாற்காலில் உட்கார்ந்தாரோ அங்கையிலிருந்து அவரை ஒரு பேய் பிடித்துக் கொண்டது. அந்த பேய் பிடித்து ஆட்டிக்கிட்டே, அந்த பேய் வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஜவஹர்லால் நேரு. நேரு என்கிற அந்த பெயர் தான் இன்றைக்கு நரேந்திர மோடியை பித்து பிடிக்க வைத்திருக்கிறது. நரேந்திர மோடி என்ன சொல்றார்? நேருவை ரெக்கார்டை நான் முறியடிப்பேன். எப்படி முறியடிப்பீங்க? 3வது முறை நான் மீண்டும் பிரதமராவதன் மூலமாக அவருடைய ரெக்கார்டை முறியடிப்பேன். நேரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் பல முறை சிறை கொடுக்கப்பட்டார். ஒட்டுமொத்தமாக 9 வருஷங்கள் சிறையிலே கழித்தார். நீ அதுல போட்டு போட வேண்டியதானே? நேருவோட போட்டி போட்டு நான் இந்த நாட்டை காப்பதற்காக நான் சிறையில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லலாம். அதிலே உனக்கு போட்டி கிடையாது. அவர் எவ்வளவு படித்தார், அதுல ஒரு போட்டி கிடையாது. அவர் மாதிரி படிப்பேன், அதுல போட்டி கிடையாது. அவரை போர் 3வது முறை நான் பிரதமராகி விடுவேன். 3வது முறை 1962 பொதுத் தேர்தலில் ஜவஹர்லால் நேரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி 361 இடங்களை வென்றது. அன்னைக்கு பெரிய சிக்கல்கள், தமிழ்நாட்டில் எதிர்ப்பு போராட்டம், பல்வேறு மாநிலங்களிலே மாநில கட்சிகள் அன்றைக்கு பல்வடைய ஆரம்பித்திருந்தன. எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய சவால் இருந்திருந்தது. இன்னொரு பக்கம் போர்த்துகீசிய காலனிகளாக இருந்த கையூடாமன் கோவா இதெல்லாம் அவர் வென்று இந்தியாவோட இன்டகிரேட் பண்ணார், இணைத்தார் என்றாலும் கூட இதற்கிடையிலே சீனாவினுடைய அச்சுறுத்தலை முறியடித்தார் என்றாலும் கூட 1962 தேர்தல் எளிதான தேர்தலாக இல்லை. பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருந்தன. சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த போதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பித்திருந்தது. அந்த நிலையில 361 இடங்களை காங்கிரஸ் பெற்று பெரிய ஆட்சி அமைத்தது. அவரோடு ஒப்பிடுவதற்கு, ஜவஹர்லால் நேருவோடு ஒப்பிடுவதற்கு, பிரதமராகிட்டா அவரோட இணையாகிவிட முடியுமா? அவரும் பிரதமர் நானும் பிரதமர் என்று சொல்லிக் கொண்டு விட முடியுமா? அப்படி சொல்லிக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய நகைச்சுவையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேருடன் பாராளுமன்ற அரசியலோ என்பதை பற்றி நம்ம பேச சொல்லி இருக்கிறோம். பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரசி, பாராளுமன்ற முறையிலான ஜனநாயகம், இதுதான் நம்ம இந்தியாவில் நாம் பின்பற்றுகிற ஜனநாயகம். நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம்? ஒரு பிரதிநிதியை, ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிறோம் மக்கள். அதுக்கப்புறம் அந்த பிரதிநிதிகள் சேர்ந்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம். இந்த அதிபராட்சி முறை கிடையாது. ஆனால் இதை அதிபராட்சி முறையாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்படுகிற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நேரத்திலே நாம் நேருவை நினைவு கூற வேண்டியது தவிர்க்க முடியாதது, இன்றியமையாது. எப்படியெல்லாம் நெருக்கடி. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அடிப்படையாக இருப்பது புரட்சி அம்பேத்கர் சொன்னார், இது கலந்து உரையாடுவதற்கு விவாதங்களுக்கான ஒரு அமைப்பு பாராளுமன்ற இடம். அப்படி உரையாட வேண்டும் என்று சொன்னால், வாதிக்க வேண்டும் சொன்னால் இரண்டு தரப்பு இருக்க வேண்டும். ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு, எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்றம் வெற்றிகரமாக செயல்படுகிறது, பாராளுமன்ற ஜனநாயகம் வெற்றிகரமாக செயல்படுகிறது என்று சொன்னால் அங்கே எதிர்கட்சிகள் பலமாக இருக்க வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக கேள்விகளை எழுப்ப வேண்டும், விமர்சனங்களை வைக்க வேண்டும். அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதுக்காக தான் பாராளுமன்றம். நம்முடைய வாழ்வு நாராயணசாமி அவர்கள் பாராளுமன்றத்துறை அமைச்சராக இருந்தார். திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த அனுபவம் கொண்டவர். அங்கே அவர் எப்படி எதிர்கட்சியினரை அவர்களை எல்லாம் அரவணைத்து அந்த பிரச்சனைகள் வரும்போது அவற்றை எல்லாம் எப்படி தீர்த்தார், சமாளித்தார் என்பதை அவர் நீண்ட ஒரு நூலாகவே எழுதார். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பார்லிமெண்டரி மினிஸ்டர் என்று சொன்னால் நம்முடைய இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் நம்முடைய மாண்பு நாராயணசாமி அவர்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற 5 ஆண்டுகள் நாங்கள் முதல் முறை போற போது அதுக்கு முன்ன பாராளுமன்றத்தை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கனவுகளோடு நாங்கள் போற போது இந்த பாராளுமன்றம் குற்றுயிரும் குலவீரமா ஆக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். அங்கே எதற்கும் மதிப்பில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் பாராளுமன்றம் நடக்கிற சமயத்தில் அவையில் ஆரம்பிப்பதிலிருந்து கடைசி வரை அங்கேயே அமர்ந்த விவாதங்களை கவனிக்கின்ற பண்பை பெற்ற ஒரு பிரதமராக இருந்தார். பொதுவா அமைச்சர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய துறை சார்ந்த கேள்வி வரும்போது அங்கே வருவார்கள். மற்ற சமயங்களில் அவர்கள் போய்விடுவார்கள், மற்ற அலுவல்களை பார்ப்பார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து கேள்விகள் எழுப்பப்படுவதற்கு பதிலளிக்கப்படுவது, அந்த கேள்வி நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த கொஸ்டின் அவர் தான் பாராளுமன்றத்துடைய ஒரு உயிர்ப்பான ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் எதிர்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகள், அந்தந்த சமயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பான கேள்விகளை எழுப்பி அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளில எத்தனை முறை பாராளுமன்றத்தில் முழுமையாக உட்கார்ந்திருப்பார்? ஒரே ஒரு நாள் கூட அவர் முழுமையாக அமர்ந்திருந்தது கிடையாது. பாராளுமன்றத்தை மதிப்பதே இல்லை. அதான் என்ன பண்ணார், 2014 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போறதோ பாராளுமன்றத்துக்கு முன்னால போய் பெரிய கூடு போட்டார். அது உடனே எல்லா தொலைக்காட்சிகளும் பெரிய வைரலாகும். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன செஞ்சா டிவியில காட்டுவாங்க, செய்தியில எப்படி வர வேண்டும். இதுதான் அவருடைய திட்டமே தவிர பாராளுமன்றத்தை அவருக்கு மரியாதை இருந்தது என்று நாம தான் தப்பா நினைச்சோம். அதற்கு பிறகு அவர் நடந்து கொண்டது அந்த பாராளுமன்றத்தின் மீது அவருக்கு எள்ளளவு மரியாதை இல்லை என்பதை தான் காட்டியது. கடந்த 5 ஆண்டுகள் அவர் பேசுவதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல அவர் பேசுவார், பதிலளித்து பேசுவார். அவர் பேசும்போது மட்டும் வருவார், மற்ற சமயங்களில் வருவது கிடையாது. இப்படி பாராளுமன்ற
மதிக்காதது. அப்புறம் கேள்வி நேரத்தை பெரும்பாலும் இந்த பாராளுமன்றத்தில் நடத்தாமல் தவிர்த்து விடுவார். அதே சட்டம் கொஸ்டின் அவர் கிடையாது. கொஸ்டின் அவர் இல்லை என்றால் இந்த பாராளுமன்றத்துக்கு மதிப்பே இல்லை. இவர்கள் அவசரமாக சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தினார் தவிர பாராளுமன்றத்தினுடைய அந்த மாண்பை, அதனுடைய அடிப்படையான அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு அவர்கள் எந்த அக்கறையும் காட்டியது. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இன்னொன்று மிக முக்கியமான தேர்தல். இன்னைக்கு தேர்தல் நடக்குது. 7 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடக்கப் போகிறது. நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பேற்றது இந்தியா சுதந்திரம் அடைகிறது. உடனடியாக தேர்தல் நடத்தப்படல. தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாக அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டும் இந்தியாவுக்கு என்று ரொம்ப தொலைநோக்கோடு சிந்தித்த இந்தியாவிலே 2 தலைவர்கள் தான் சொல்ல முடியும். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இன்னொருவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 2 பேர் தான் இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று உருவாக்க வேண்டும். எப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று 1945 முடிவு செய்து 46 தேர்தல் நடத்துகிற நேரத்தில் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கல. 1930களிலே அதை பற்றி சிந்தித்து அதற்கான குரலை எழுப்பியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும். காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடுகளிலே இந்த அரசமைப்பு சட்டத்தின் தேவையை பற்றி அவர் பேசுகிறார், வலியுறுத்துகிறார். அப்பொழுதே அவர்கள் ஒரு வரைவு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பாக ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார். ஒரு மாடல் அரசமைப்பு சட்டத்தையே இந்த கமிஷன் முன்னால் சமர்ப்பிக்கிறார். எனவே அவ்வளவு தொலைநோக்கோடு சிந்தித்தவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அம்பேத்கர் அவர்களும். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அரசமைப்பு சட்ட அவை உருவாக்கப்பட்டு அதிலே அரசமைப்பு சட்டத்துக்கான விவாதங்கள் நடக்கின்றன. 3 ஆண்டுகள் நடந்து 1950 அரசமைப்பு சட்டம் நமக்கு நடைமுறைக்கு வருகிறது. அதற்கு பிறகு உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நேரு அவர்கள் சொன்னார். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையாக இது இருக்க வேண்டும். எனவே தேர்தல்களை எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ நடத்த வேண்டும். அதற்கு என்ன தேவை? தேர்தல் நடத்துறதுக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கு ஜவஹர்லால் நேருக்கு உறுதுணையாக இருந்தவர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை உருவாக்குவதற்கு, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவதற்கு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்படுகிறார். 1952 பொது தேர்தல் நடக்கிறது. பொது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாக வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படணும். வாக்காளர் பட்டியல் 21 வயது வந்தவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை என்ற முடிவு அரசமைப்பு சட்டத்தில் எடுக்கப்படுகிறது. வயது வந்தவருக்கான வாக்குரிமை பல முன்னேறிய நாடுகள் கூட கொடுக்காத நிலையில இங்கே அரசமைப்பு சட்டத்தில் அது உறுதி செய்யப்பட்டது. அதுக்கு முன்னால ஒரு 10% பேருக்கு கூட வாக்குரிமை கிடையாது. 1952 தேர்தலுக்கு முன்னால், அரசமைப்பு சட்டம் இங்கே வருவதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருந்தது? பெரிய பதவியில் இருந்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், பெரிய அளவில் நிலவுடைமையாளர்களாக இருந்தவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. 10% பேர் கூட மக்கள் தொகையில வாக்குரிமை பெற்றவர்கள் இல்லை. அவர்கள் கொண்டுதான் ஆட்சி இருந்தது. 37ஆம் ஆண்டிலிருந்து இங்கே தேர்தல்கள் நடந்து வந்தன பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். இப்ப யார் ஓட்டு போட்டா? இந்த 10% பேர் தான் ஓட்டு போட்டாங்க. வயது வந்தவருக்கான வாக்குரிமை என்பதை கொண்டு வந்து அந்தவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்கிற பெரிய வேலை. எத்தனை கோடி பேர் வாக்காளர்கள், அவர்களை பதிவு செய்ய வேண்டும்.
80% மேலான மக்கள் இன்றைக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள். அவங்கள போய் வாக்காளரான பதிவு செய்து கொண்டா பெண்கள் எல்லாம் வாக்காளர் பதிவு செய்து கொள்ள முடியாது. அவர்களை என்ன சொல்றாங்க, அவங்க பேரை சொல்லுன்னா பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருடைய கணவரின் பெயரை கொண்டு இவருடைய மனைவி என்றுதான் வாக்காளருக்கு அடையாளம். 1952 தேர்தலில் பெண்ணுக்கு எப்படி வாக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது என்றால் இவருடைய மனைவி, இவருடைய மகள், இப்படிதான் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு அவங்க பேரை கூட சொல்ல பல இடங்களில் முன்வரவில்லை. இப்படியான சவால்களுக்கு இடையிலே 52 பொது தேர்தல் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி பெரிய வெற்றியை பெற்றது. ஒன்றிய ஆட்சியோ மாநிலங்களுடைய ஆட்சியும் காங்கிரஸ் அமைகிறது. மாபெரும் வெற்றி. அன்றைக்கு இந்த தலைவர்களுக்கு இருந்த புகழ், அவர்களுக்கு இருந்த அங்கீகாரம், மக்கள் செல்வாக்கு என்பது அளவிட முடியாது. ஆனால் அதை அவர் தான் தோன்றித்தனமாக பயன்படுத்தியவரல்ல பிரதமர் நேரு அவர்கள். அன்றைக்கு இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சீனா யுத்தத்தின் சமயத்தில் வருகிறது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து அவர்களை தடை செய்யக்கூடாது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. எதிர்கட்சிகளுக்கான இடத்தை அளிக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பொதுவாக சொல்லுவார், அம்பேத்கருக்கும் நேரு அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தது. எதை வச்சு சொல்லுவார்கள் என்றால், புரட்சி அம்பேத்கர் அவர்கள் நேரு அமைச்சரவையில் இருந்து சட்ட அமைச்சராக இருந்த பதவியை 1951 ராஜினாமா செய்கிறார். அந்த ராஜினாமா செய்த காரணத்தினாலே நேருவுக்கும் அவருக்கும் பெரிய மோதல் இருந்தது என்று சொல்லப்படும். நான் ஏன் ராஜினாமா செய்தேன் என்று புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் பல காரணங்களை சுட்டிக்காட்டினார். அது முக்கியமான காரணம், கடைசியாக அவர் குறிப்பிட்டிருந்த காரணம், இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கு இந்த அரசு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதை தான் அவர் சொன்னார். நான் தொடர்ந்து போராடினேன். சட்ட அமைச்சர் பதவி என்பது என்னுடைய தகுதிக்கு பொருத்தமான பதவி அல்ல. ஏன்னா சட்ட அமைச்சர் பதவி எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பதவி. அதெல்லாம் ரிட்டையர்டான வக்கீல்களுக்கான பதவி. நாங்கெல்லாம் கிண்டல் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு பதவி எனக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டேன். அதிலும் என்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டேன். அதிலே இந்து சட்ட மசோதாவை உருவாக்கினேன். அந்த இந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை. இந்த வரலாறு பலருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்து சட்ட மசோதா என்ன சொன்னது? இந்து சட்ட மசோதா தான் முதல்ல ஆணை போல ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தால், ஒரு ஆண் பிள்ளை இருந்தால், அவருக்கு சொத்துரிமை எப்படி இருக்கிறதோ அவருக்கு இணையாக பெண் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னது இந்து சட்ட மசோதா. ஒரு பெண் அவள் மனைவியாக இருக்கும் போதே இன்னொருவர் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், பலதார மனங்களை அன்றைக்கு இந்து சமூகம் அனுமதித்துக் கொண்டிருந்தது. அதை தடை செய்தது இந்து சட்ட மசோதா. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் பிடிக்கவில்லை, அவர் கொடுமைக்காரனாக இருக்கிறார், அந்த மன உறவிலிருந்து அவர் வெளியேற வேண்டும், விவாகரத்து உரிமை பெண்ணுக்கு வேண்டும் என்று சொன்னது முதல்ல இந்து சட்ட மசோதா. அது மட்டுமல்ல, ஒரு தம்பதியினர்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை எந்த ஜாதியை சேர்ந்ததா குழந்தையாகவும் இருக்கலாம். அப்படி தத்தெடுத்துக் கொள்ள உரிமையை ஒரு இந்து தம்பதியினருக்கு அளித்தது இந்து சட்ட மசோதா. இப்படி அன்றைக்கு இருந்த பிற்போக்குத்தனத்துக்கு எதிராக புரட்சிகரமான மாற்றங்களை, தீர்வுகளை முன்மொழிந்ததுதான் இந்து சட்ட மசோதா. அது கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை முன்னின்று நடத்தியது RSS கட்சி, RSS அமைப்பு. RSS அமைப்பு 1949ஆம் ஆண்டில் ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் 79 பொதுக்கூட்டங்களை நடத்தினார்கள். யாரு என்னத்துக்காக? அம்பேத்கரையும் ஜவஹர்லால் நேருவையும் கண்டித்து இந்தியா முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்தினார்கள், பிரச்சாரங்களை செய்தார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள் RSS காரர்கள். இந்து சட்ட மசோதா மூலமாக
இந்து சமூகத்தையே இவர்கள் சீரழிக்க பார்க்கிறார்கள். என்னத்தான் காரணம்? எதுக்காக எதிர்த்தால் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால் அதை எதிர்த்தார். ஏன்னா இன்னைக்கு நிலப்பரப்புகளாக இருந்தவர்கள், வணிகர்களாக இருந்தவர்கள் சொத்துக்களை ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். பெண் பிள்ளைக்கு சொத்து கொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த சட்ட மசோதாவை எடுத்தார். ஆர்எஸ்எஸ்காரர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் உள்ளேயும் அதற்கு எதிர்ப்பு இருந்தது. சனாதனிகள் காங்கிரசுக்கு வெளியிலே மட்டுமல்ல, காங்கிரசுக்கு உள்ளேயும் இருந்தார்கள். இன்னைக்கு கூட திரு ராகுல் காந்திக்கு முழுமையான ஆதரவு காங்கிரஸ் கட்சி முழுவதும் இருக்கிறது என்று எங்களால் பார்க்க முடியவில்லை. நான் வெளியிலிருந்து இதை சொல்லுகிறேன். அப்படியான சக்திகள் காங்கிரசுக்குள்ளே இருந்தார்கள். அதனால் அவர்களும் எதிர்த்து இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அதற்கு காரணம் நேரு அவர்களுடைய அணுகுமுறை. அவர் எல்லோரையும் சமாதானப்படுத்தி அவர்களை ஆதரவோடு இந்த மசோதாவை நிறைவேற்றும் என்று பாடுபட்டார். அதற்காக அந்த இந்து சட்ட மசோதா பல பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரிவாக நிறைவேற்றலாம் என்று அம்பேத்கரிடம் அவர் பேசி பார்த்தார். ஆனால் 1952 தேர்தல் வந்து கொண்டிருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் அன்றைக்கு ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் மூலமாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தார். எனவே அதுக்கு மேல அந்த அமைச்சரவையிலே நீடிக்க விரும்பாமல் அவர் அதற்கு ராஜினாமா செய்தார். ஆனால் புரட்சி அம்பேத்கர் முன்வைத்த அந்த இந்து சட்ட மசோதாவை பல பிரிவுகள் பிரித்து அவற்றை எல்லாவற்றையும் அம்பேத்கர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினாரோ அத்தனை பிரிவுகளையும் நிறைவேற்றி அம்பேத்கருடைய கனவை நனவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். புரட்சி அம்பேத்கர் மறைவுக்கு பிறகு அத்தனை பிரிவுகளும் சட்டங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. புரட்சி அம்பேத்கரினால் தான் இன்றைக்கு அவர் உருவாக்கிய அந்த இந்து சட்ட மசோதாவில் தான் இன்றைக்கு பெண்கள் சொத்துரிமை பெற்றிருக்கிறார்கள், பெண்கள் விவாகரத்து உரிமை பெற்றிருக்கிறார்கள், தத்தெடுப்பு உரிமையை பெற்றிருக்கிறார்கள். எல்லாமே புரட்சி அம்பேத்கர் அவர்களால் வந்தது. அதை செயல்படுத்தியவர் நேரு அவர்கள். எனவே அவர்களுக்கு இடையில முரண்பாடு இல்லை, அதை அணுகுமுறையிலே தான் வித்தியாசம். அத்தகைய ஒரு மகத்தான ஆளுமையாக பாராளுமன்ற ஜனநாயகத்தை கட்டி காக்கிற, அதை கட்டி எழுப்பிய ஒரு ஆளுமையாக நேரு அவர்கள் இருந்தார். இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய பகடைக்காயாக மாற்றப்பட்டிருக்கிறது. சுயேட்சையாக நிறுவனங்கள் கான்ஸ்டிடியூஷன் பாடி நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. அது எல்லாமே இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கைப்பாவைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் மூலமாக இந்தியாவை பாராளுமன்ற ஜனநாயக முறையிலிருந்து மாற்றி அதிபராட்சி முறைக்கு கொண்டு போவதற்கு மோடி கும்பல் சதி செய்கிறார்கள். நாமெல்லாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது, அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு எதிர்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். அமித்ஷா சொல்கிறார், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதலிலே நாங்கள் கொண்டு வரப்போகிற சட்டம் அதுதான் இருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, விவாதங்கள்ல பல பேர் பேசுறாங்க. ஆரம்பத்தில் அப்படித்தானே இருந்தது. 52, 57, 62 ஒரே சமயத்தில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தது. அப்படிதான் நடந்தது. அதுதான் நாங்க கொண்டு வரணும்னு சொல்றோம். அது என்ன புதுசா சொல்றோம்? அது அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது மட்டுமல்ல, சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் பிக்சட் நிலையான ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பது. அதுதான் இவருடைய திட்டம். 5 வருஷத்துக்கு ஆட்சி வந்துட்டா அதை கலைக்க முடியாது, அது கலையாது. அதுதான் நிரந்தரம். அதை மாற்ற முடியும். ஒருவருக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் ஆட்சி
பெரும்பான்மை இழந்து விட்டால் ஆட்சி அமைக்க அப்படியே ஆட்சியில் நீடிக்கலாம். இந்த பிரச்சனை காற்றுண்ட அசம்பிளியில் அரசமைப்பு சட்ட அவையிலேயே விவாதத்துக்கு வந்தது. அன்றைக்கு நாமும் பிக்சட் 5 ஆண்டுகளுக்கு வேறு தேர்தலே இல்லை, அப்படியே நிரந்தரமாக இருக்கும். ஒரு தடவை எலெக்ஷன் வந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்று கொண்டு வரலாம் என்று பல உறுப்பினர்கள் சொன்னார்கள், பிக்சட் முன்மொழிந்தார்கள். அன்றைக்கு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அதை மறுத்து சொன்னார், அதை ஏற்க மறுத்தார். என்ன சொன்னார் என்றால், இந்த அதிபராட்சி முறை இன்றைக்கு அமெரிக்கா பல நாடுகளிலே இருக்கிற அதிபராட்சி முறை அல்ல நாம் கொண்டுவது நம்முடைய முறை, பாராளுமன்ற ஜனநாயக முறை. இதிலே மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்சியாளர்களை கண்காணிக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். இந்த அரசாங்கத்தில் எப்போ மக்களுடைய ஆதரவை ஒரு அரசு இழக்கிறதோ அன்றைக்கே அந்த அரசு கவிழ்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு ஆட்சியில தொடர முடியாது. இந்த நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் கையிலே தான் அதிகாரம். அதுதான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக முறையினுடைய அடித்தளம் என்று சொல்றார். அதனால்தான் பிக்சட் டேர்ம் கிடையாது, அதிபராட்சி முறை இங்கே கிடையாது என்று சொல்றார். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், மக்கள்கிட்ட அடிக்கடி ஓட்டு கேட்க போக வேண்டியது. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போனா என்ன, மக்கள்கிட்ட இருக்கிறது ஓட்டு மட்டும்தான். அது ஓட்டு கேட்க போறவங்களுக்கு என்ன பிரச்சனை? மேக்கப் கலைஞ்சிருங்கிற பிரச்சனையா, அடிக்கடி ட்ரெஸ் மாற்ற முடியாதுங்கிற பிரச்சனையா, என்ன கவலை உனக்கு? ஏன் வாக்கு கேட்டு போவதே அவ்வளவு இழிவாக, எவ்வளவு குறைவாக? அது ஏதோ சிக்கனம் என்று சொல்லுகிறார். சிக்கனம் என்பதல்ல பிரச்சனை. அதற்கு பல தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்க, அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய திட்டம் இதை அதிபராட்சி முறைக்கு மாற்றுவதுதான். எந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கினாரோ, எந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டி உருவாக்கி எழுப்பினாரோ, கட்டி காப்பாற்றினாரோ, அந்த பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில் இந்த கருத்தளவே கூட நாம் அனுமதிக்க கூடாது. அல்ல செயல் வடிவத்துக்கு வருதா இல்லையா என்பதல்ல, கருத்தளவிலே கூட நாம் அனுமதிக்க கூடாது. என்ன ஒரு கொடுமை என்றால், இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் சட்டத்துறைய அங்க தேர்வு குழு செலக்ட் கமிட்டியில இருந்தார், கமிட்டியுடைய தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர்தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கிறார். சுதர்சன நாச்சியப்பன் தான் முதல்ல இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது. அன்றைக்கு நான் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களை நேரில் சந்தித்து இது எவ்வளவு ஆபத்தானது என்று வலியுறுத்தினேன். நான் சொல்றது 10-13 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011-12 வாக்கில UPA 2ல அவர் இருந்தார். காரணம் என்னவென்றால், இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு மோடிகள் தேவைப்படுகிறார்கள். நம்முடைய பொறுப்புணர்வை நமக்கு சுட்டிக்காட்டுவதற்கு தெய்வ குழந்தைகள் வர வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நம்மை உசுப்புவதற்கு பிரகாஷ் ராஜ் போன்ற கலைஞர்கள் அரசியல் பேச வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பில் மிகப்பெரிய ஆளுமை, இந்தியாவை நவீனத்துவத்தை நோக்கி இட்டு சென்ற ஒரு மகத்தான தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த தலைவருடைய சிந்தனைகளை நாம் நினைவு கூர்வதற்கும் விவாதிப்பதற்கும் இத்தகைய ஒரு அரங்கை உருவாக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.